Welcome to Special Meals. சாப்பிட்ற எந்த பொருளும் நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தால் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலர் சாப்பிட்டா கேன்சர் தான் வரும். இப்போ பெருகி வரக்கூடிய கேன்சருக்கு செயற்கையான ஃபுட் கலரும் ஒரு காரணம்னு மருத்துவ உலகம் சொல்லுது. அதனால இயற்கையான பொருளை வச்சு செம கலர்ஃபுல்லாக இன்னைக்கு லட்டு செய்ய போகிறோம். ஒரு பாத்திரத்தில் 2.5 கப் அதாவது 350 கிராம் கடலை மாவு எடுத்திருக்கேன். மாவை கப்பில் ரொம்ப அழுத்தி வைக்காம லூஸாக வச்சு தான் அளந்திருக்கேன். இந்த அளவு மாவுக்கு நமக்கு 1.25 கிலோ லட்டு கிடைக்கும். இப்போ மாவு அளந்த அதே கப்பில் 1 கப் தண்ணி அதாவது 250 மில்லி லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். எப்பவுமே மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். தண்ணி பத்தலை, இன்னும் 1/2 கப் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். மாவு கெட்டியாக தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ 1/2 கப் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிப்போம். 350 கிராம் மாவுக்கு 500 மில்லி லிட்டர் தண்ணி சரியாக இருக்குது. கப் அளவில் சொல்லணும்னா 2.5 கப் மாவுக்கு 2 கப் தண்ணி சரியாக இருக்கும். கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு இந்த பதத்தில் தான் இருக்கணும். இன்னைக்கு டபுள் கலர் லட்டு பண்ண போகிறோம். அதனால 2 விதமான சர்க்கரை பாகு பண்ண போகிறோம். முதல்ல நார்மல் டைப்பில் சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1.5 கப் அதாவது 350 கிராம் சர்க்கரையை வாய் அகலமான இருக்கிற பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. அப்போ தான் பூந்தியை போட்டு கிளற வசதியாக இருக்கும். இதில் 100 மில்லி லிட்டர் தண்ணியை சேர்த்துடலாம். அதாவது நம்மளோட 250 மில்லி லிட்டர் கப்பில் பாதிக்கும் கொஞ்சம் குறைவாக தண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. நல்லா கரையட்டும். இந்த மாதிரி நுரைச்சி வந்ததும் பாகுபதம் செக் பண்ணினா போதும். 2 விரல்ல வச்சு ப்ரெஸ் பண்ணுனா நூல் மாதிரி வந்து அருந்து போகணும். அதுதான் பதம். ஒருவேளை பாகு அடுத்த ஸ்டேஜுக்கு போய் நூல் அருந்து போகாத பதத்தில் இருந்தால் லைட்டாக தண்ணி தெளிச்சா போதும். பாகு மறுபடியும் சரியான பதத்துக்கு வந்துடும். அடுப்பில் இருந்து இறக்கினதும் இதில் 1 டீஸ்பூன் சால்டட் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டருக்கு பதில் 2 டீஸ்பூன் நெய் அல்லது 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இந்த 3ல் ஏதாவது ஒன்று சேர்த்தா சர்க்கரை பாகு கிறிஸ்டலாக மாறுறத அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ அடுத்த பாகு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 1/2 கப் துருவின பீட்ரூட் எடுத்திருக்கேன். இதை அரைச்சு அப்புறமா வடிகட்டி ஜூஸை எடுத்துக்கணும். இப்போ இன்னொரு வாய் அகன்ற பாத்திரத்தில் 1.5 கப் அதாவது 350 கிராம் சர்க்கரையை எடுத்து அதில் நம்ம வடிகட்டி வச்சிருந்த பீட்ரூட் ஜூஸை தண்ணியில் கலந்து 100 மில்லி லிட்டர் அளவில் சேர்த்துக்கணும். அதாவது 250 மில்லி லிட்டர் கப்பில் 1/2 கப்புக்கு கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கணும். லட்டோட கலர் லைட் பிங்காக வரணும்னா பீட்ரூட்டோட அளவை குறைச்சிக்கோங்க. நல்லா கரையட்டும். பீட்ரூட் ஜூஸ் சேர்த்ததால நார்மல் டைமை விட பாகுபதம் வரதுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக டைம் எடுக்கும். நுரைச்சி வந்துருச்சு. இப்போ அதே மாதிரி பாகுபதம் செக் பண்ணிடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு பட்டர் சேர்த்துப்போம். பட்டர், நெய், லெமன் ஜூஸ் இதில் ஏதாவது ஒன்று சேர்த்தா போதும். ஒவ்வொன்றும் கொடுக்குற டேஸ்ட்டில் லைட்டாக வித்தியாசம் இருக்கும். எனக்கு லெமன் ஜூஸ் சேர்த்தா ரொம்ப பிடிக்கும். லெமன் ஜூஸ் சேர்த்த லட்டை சாப்பிடும்போது கடையில் வாங்கி சாப்பிட்ற லட்டு மாதிரியே இருக்கும். இப்போ என்கிட்ட எலுமிச்சம் பழம் இல்லாததால் நான் பட்டர் போட்டிருக்கிறேன். சர்க்கரை பாகு ரெடி. இப்போ பூந்தி பொரிக்க ஆரம்பிச்சிடலாம்.
எண்ணெய் சூடானதும் லட்டுக்கு தேவையான முந்திரி பருப்பை வறுத்துப்போம். இப்படி முந்திரி பருப்பு மூழ்கிற அளவுள்ள எண்ணெயில் வறுக்கும் போது அங்கங்கே கருப்பாகாமல் நல்ல ஈவனாக வறுப்படும். லட்டு மேலே வச்சு கார்னிஷ் பண்ணும்போது பொன்னிறமாக பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். வறுத்தாச்சு. இதை இன்னொரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருவோம். சர்க்கரை பாகில் நான் சால்டட் பட்டர் போட்டதால் மாவில் உப்பு எதுவும் சேர்க்கலை. நீங்கள் சால்டட் பட்டருக்கு பதில் நெய் அல்லது லெமன் ஜூஸ் சேர்த்தீங்கன்னா மாவில் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த உப்பு லட்டை இன்னும் தித்திப்பாக்கும். அதுக்காக நிறைய உப்பு சேர்த்துறாதீங்க, ஒரு பிஞ்ச் போதும். பீட்ரூட் லட்டு ரெசிபி வேண்டாம், நார்மல் லட்டு ரெசிபி மட்டும் போதும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் பாருங்கள். பிளெயின் லட்டுக்கான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. சரி, இனி பூந்தி பண்ணுறதை பார்க்கலாம். பூந்தி பண்ண இந்த மாதிரி ஸ்டீமர் இருந்தால் ரொம்ப வசதியாக இருக்கும். நிறைய துளைகள் இதில் இருக்கிறதால ரொம்ப குயிக்காக குறைஞ்ச நேரத்தில் பூந்தியை பொரிச்சிடலாம். சூடான பாத்திரங்களை பிடிக்கிறதுக்கு கிச்சனில் யூஸ் பண்ணுற ஹோல்டர் இருந்தால் இந்த ஸ்டீமரை ஹோல்டரால் இப்படி பிடிச்சிடலாம். அப்போ பொரிக்கும் போது கையில் ஆவிப்படாது. ஸ்டீமர் இல்லாதவங்க காய்கறி துருவை யூஸ் பண்ணக்கூடிய இந்த கிரேட்டரை யூஸ் பண்ணலாம். இதையும் அதே மாதிரி ஹோல்டரால் பிடிச்சிக்க வேண்டியது தான். ரெண்டு கரண்டி மாவை ஊற்றிட்டு இப்படி தேய்ச்சி விட்டோம்னா போதும். போட்டு 2-3 செகண்ட்ஸில் இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடணும். எண்ணெயோட சலசலப்பு அடங்கணும்ட்டு அவசியம் இல்லை. எண்ணெயோட சலசலப்பு அடங்குற வரைக்கும் ஃப்ரை பண்ணுனா பூந்தி கிறிஸ்பியாக ஆகிடும். அப்புறம் சர்க்கரை பாகை அது உறிஞ்சாது. பொரிச்ச பூந்தியை உடனே பீட்ரூட் சர்க்கரை பாகில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இதை மாதிரியே அடுத்த ஈடும் போட்டுடலாம். ஒவ்வொரு முறை போடுறதுக்கு முன்னாடியும் ஸ்டீமரை க்ளீன் பண்ணணும்ட்டு அவசியம் இல்லை. பூந்தியை நல்லா மசிச்சு தான் லட்டு பண்ண போகிறோம். ஸோ அதனால் பூந்தி பர்ஃபெக்ட் ரவுண்ட் ஷேப்பில் வரணும்ட்டு அவசியம் இல்லை. ஒவ்வொரு முறை பூந்தி போட்டதும் ஸ்டீமரை மாவு இருக்கிற பாத்திரத்துக்கு மேலே இப்படி வச்சிட்டிங்கன்னா மாவு கீழே வழியாமல் அந்த பாத்திரத்துக்குள்ளேயே விழுந்துடும். அடுத்த ஈடு பொரிஞ்சதும் அதை நார்மல் சர்க்கரை பாகில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்படியே ஒரு ஈடு பீட்ரூட் பாகில், அடுத்த ஈடு நார்மல் பாகில்னு மாற்றி மாற்றி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஒவ்வொரு முறை போடும்போதும் மறக்காமல் மிக்ஸ் பண்ணிடுங்க. பூந்தியில் பீட்ரூட்டோட பிங்க் கலர் சேர்த்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குதுல. எல்லாம் பூந்தியையும் பொரிச்சு எடுத்ததும் இதில் பொடி பண்ணின ஏலக்காய் கொஞ்சமாக 2 டைப் பூந்திலையும் போட்டு நல்லா கிளறிக்கலாம். ரெண்டு டைப் பூந்தியும் ரெடி. பூந்தி நல்லா மசிஞ்சு இருந்தால் தான் லட்டு உருட்டும் போது உதிர்ந்து போகாது. அதனால் இப்படி மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுருவோம். மத்து வச்சு மசிக்க உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த அளவு பூந்தி எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா மசிச்சு இதோட கலந்து லட்டாக உருட்டிக்கோங்க. இந்த அளவுக்கு மசிச்சுக்கோங்க. பீட்ரூட் பூந்தி மாதிரியே இந்த நார்மல் பூந்தியையும் மசிச்சாச்சு. கொஞ்சமாக பிங்க் பூந்தியை எடுத்து இப்படி உருட்டிட்டு பாத்திரத்தில் வச்சு ப்ரெஸ் பண்ணி கோன் ஷேப்பில் மாற்றிக்கணும். இதை மாதிரியே நார்மல் பூந்தியையும் உருட்டி
பாத்திரத்தில் வச்சு ப்ரெஸ் பண்ணி கோன் ஷேப்பில் மாற்றிக்கணும். இப்போ 2 கோனோட அடிப்பாகத்தையும் இந்த மாதிரி சேர்த்து வச்சு லட்டா உருட்டிட்டு நாம வறுத்து வச்சிருந்த முந்திரி பருப்பையும் அதோட சேர்த்து உருட்டிடலாம். டபுள் கலர் லட்டு ரெடி. அல்லது 2 கலர் பூந்தியையும் இந்த மாதிரி தனித்தனியாகவும் லட்டா உருட்டிக்கலாம். லட்டு உருட்டும் போது கொஞ்சம் பிசுபிசுப்பாக தான் இருக்கும். நல்லா ஆறுனதும் செட் ஆகிடும். எப்போவுமே லட்டு செஞ்ச உடனேயே சாப்பிட்றதை விட அடுத்த நாள் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பீட்ரூட் சேர்த்து தான் இந்த லட்டு செய்தேன்னு நீங்கள் யார்கிட்ட சொன்னாலும் நம்பவே மாட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்பெஷல் மீல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.